அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தற்பொழுது ரிசர்வ் வங்கி ஒரு சில விதிமுறைகளை வழிவகுத்துள்ளது. அதாவது நகைக்கடன் பெற வங்கிகளில் சில விதிமுறைகளை வகுத்துள்ளது. இந்த விதிமுறைகள் என்பது மிகவும் ஏழை எளிய மக்களையும் சிறு தொழில் செய்வோரையும் மற்றும் விவசாயிகளையும் மிகவும் பாதிக்கும் என்பதே நமது அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் கருத்தாகும். இந்த விதிமுறைகளில் சிலவற்றை நீக்க வேண்டும் என்பதே அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் கருத்தாகும். மேலும் நகை வங்கிகளில் அடகு வைக்க வேண்டுமென்றால் அதற்குரிய ரசீதுகளை தர வேண்டும் என்றும், 6 மாதத்திற்கு ஒரு முறை வட்டி விகிதம் என்பதும் பல்வேறு விதிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நகைக்கடன் வழங்குவதில் 75%, அதாவது முன்பெல்லாம் 90% வரை வங்கிகளில் கடன் கொடுத்தார்கள். தற்பொழுது 75% வரை தர வேண்டும் என்று அந்த விதிமுறைகளில் கூறப்பட்டுள்ளது. மேலும் பழைய நகைகள், புதிய நகைகள், அதாவது 22 கேரட், 24 கேரட் போன்றவற்றை பரிசோதித்து வாங்க வேண்டும் என்று ஒரு விதிமுறைகளை வகுத்துள்ளது. இது மிகவும் ஏழை எளிய மக்களையும் சிறு தொழில் செய்வோரையும் விவசாயிகளையும் பாதிக்கும் என்பதே நமது கருத்தாகும். இதை மறுபரிசீலனை செய்து ரிசர்வ் வங்கி ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் புதியதொரு நடைமுறையினை கொண்டு வர வேண்டும் என்றும் நமது அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல், இதுபோன்று செயல்களால் மிகவும் பாதிக்கப்படுவார்கள். பொதுமக்களும் இதனால் பாதிக்கப்படுவார்கள். ஏனென்றால் ஒரு அவசர தேவைக்காக, திருமணத்திற்கு அல்லது சடங்கு போன்றவைகளுக்கு மிகவும் குறைந்த வட்டியில் வங்கிகளில் அடகு வைத்து திரும்ப பெற்றுக்கொள்வார்கள். தற்பொழுது இந்த விதிமுறைகளில் உரிய ஆவணங்களை கொடுக்க வேண்டும், அல்லது உரிய ஆவணத்துக்கான சான்றிதழ்களை பெற்று வங்கிகளில் அடகு வைக்க வேண்டும் என்று பல்வேறு நிபந்தனைகளை வகுத்துள்ளது. இந்த நிபந்தனைகளில் தளர்வு செய்ய வேண்டும் என்பதே அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் கருத்தாகும். அதை தளர்வு செய்யவில்லை என்றால் கந்துவட்டி கொடுமைகள் அதிகமாகும். மேலும் நகைக்கடன்களை தனியார் வசம் அடகு வைத்து ஏழை எளிய மக்கள் மிகவும் பாதிப்படைவார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் விவசாயிகள், சிறு தொழில் செய்வோர்கள் மற்றும் புதிய தொழில் தொடங்குவோர்கள் இதனால் மிக பாதிப்படைவார்கள் என்பதை தெரிவித்து கொண்டு, ரிசர்வ் வங்கி கனிவுடனும் பணிவுடனும் ஏழை எளிய மக்களுக்காக பரிசீலனை செய்து சில தளர்வுகளை விதிக்க வேண்டும் என்று தெரிவித்து கொண்டு, ஒரு அரசு அலுவலகமாக இருந்தாலும் சரி, அரசு வங்கிகளாக இருந்தாலும் சரி, ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் இருக்க வேண்டுமே தவிர அவர்களை பாதிக்கும் முறையில் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை நமது அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் கருத்தாகும் என்பதை தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு நல்லதொரு சந்திப்பில் தொடர்வோம் என்று தெரிவித்துக்கொண்டு நன்றி வணக்கத்தோடு விடைபெறுகின்றேன்.